ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்தியா முழுவதும் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, நம்ம ராகுல் காந்தி அவர்களுடைய நாடாளுமன்ற பேச்சு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 42 நிமிடங்கள் தொடர்ந்து பேசியிருக்கிறாரு. இது வரைக்கும் இந்திய வரலாற்றில் பாராளுமன்றத்தில் இவ்வளவு நேரம் உரையாற்றிய எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற ஒரு பெருமையை பெற்றிருக்கிறாரு. அதை பற்றி தான் பெரும்பாலான ஊடகங்களும் சரி, சமூக வலைத்தளங்களும் சரி, அதை பற்றி தான் பிரம்மாண்டமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் பேசப்பட வேண்டிய சில விஷயங்கள் மக்கள் மத்தியில் இன்னும் பேசப்படாமல் இருக்குது. அது என்னன்னாக்க, புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் அப்படிங்கிற பெயரில் போன நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அப்போ இருந்த எதிர்க்கட்சிகள் இதை எதிர்த்து போராடி இருக்காங்க. ஆனால் அந்த எதிர்ப்பையும் மீறி பெரும்பான்மை பலம் ஆளும் கட்சிக்கு இருந்ததுனால அந்த சட்டத்தை எளிமையாக நிறைவேற்றி விட்டார்கள். அது கடந்த திங்கட்கிழமை அன்று அமலுக்கும் வந்துவிட்டது. இந்த குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, ஒரு 3 சட்ட தொகுப்புகள் என்னென்ன அப்படின்னாக்க, இந்திய தண்டனை சட்டம் ஐபிசி, இந்தியன் பீனல் கோடு அப்படின்றது ஒன்று. அடுத்தது குற்றவியல் நடைமுறை சட்டம் சிஆர்பிசி, அதாவது கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது தான் அந்த சட்டத்தினுடைய பெயராக இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க, இந்திய சாட்சியங்கள் சட்டம் ஐஇஏ, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். இந்த 3 சட்ட தொகுப்புகள், இதற்குள்ள பல சரத்துகள் இருக்குது, பல பிரிவுகள் இருக்குது, உட்பிரிவுகள் இருக்குது நிறையா. ஆனால் இந்த சட்டங்கள் அனைத்தையுமே இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க, முதல்ல பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. என்னன்னு பண்ணியிருக்காங்கனாக்க, இந்திய தண்டனை சட்டம் என்பதை பாரதிய சன்ஹிதா அப்படின்னு மாற்றிருக்காங்க. பிஎன்எஸ் அப்படின்னு அதுக்கு ஷார்ட் நேம், பாரதிய சன்ஹிதா. அதற்கு அடுத்ததாக குற்றவியல் நடைமுறை சட்டம் என்பதை பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா அப்படின்னு சொல்லிட்டு சமஸ்கிருத மொழியில் மாற்றியிருக்காங்க. அதற்கு அடுத்ததாக பாரதிய சாட்சிய அதிநியம் அப்படின்னு இந்த இந்திய சாட்சியங்கள் சட்டம் அப்படிங்கிறத பாரதிய சாட்சிய அதிநியம் அப்படின்னு மாற்றிருக்காங்க. இப்போ இந்த சட்டங்களால், இந்த மாதிரி பெயர் மாற்றுவதால் என்ன பிரச்சனை ஆகிடப்போகுது? இங்கிலீஷில் இருக்கிறத சமஸ்கிருதத்தில் மாற்றிருக்காங்க, அவ்வளோதானே. இதில் என்ன பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்தியா என்பதையே பாரதம் என்று மாற்ற வேண்டும். ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே ரேஷன் கார்டு, ஒரே ஆதார் அட்டை இப்படிங்கிற மாதிரி, ஒரே மொழி, ஒரே தேசம், ஒரே மொழி. ஆனால் ஒரே சாதி அப்படிங்கிற மாதிரி மட்டும் கிடையாது. அது மட்டும் இல்லை. ஏன்னாக்கா அவர்களுக்கு அந்த சாதி பிரிவினை என்பது எப்பொழுதுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒருவனுக்கு ஒருவன் அடிமையாக இருந்து கொண்டே இருந்தால் மட்டும்தான் இவர்கள் எந்நேரமும் ஆட்சியில் இருந்து கொண்டே இருக்க முடியும் என்பதனால ஒரே சாதி என்பதும் ஒரே சுடுகாடு என்பதும் இருக்காது. அதை தவிர மற்ற எல்லாமே ஒரே நாடு, ஒரே தேசம், இந்துக்களுக்கான ஒரே நாடு இந்தியா அப்படிங்கிற ஒரு சூழலை கொஞ்சமாக நகர்த்தி கொண்டு வராங்கல்ல, அதனுடைய ஒரு பகுதி தான் இது. இதை நம்ம சாதாரணமாக பார்க்கக்கூடாது. அந்த ஒரே தேசம் இந்தியா, இந்தியர்களுக்கே என்கின்ற அந்த அகண்ட பாரத கனவுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த அகண்ட பாரதத்தை நோக்கிய பயணத்தின் ஒரு படிதான் இந்த மாற்றம் என்பது. சட்டப்பூர்வமாகவே சமஸ்கிருதத்தில் சட்டங்களை கொண்டு வருவது, சமஸ்கிருத மொழியை, தமிழ், ஆங்கிலம் இந்த 2 மொழி நம்ம இப்போ படிக்கிறோம். அதே போல் அவங்க தாய் மொழியை படிச்சுட்டு ஆங்கிலமும் படிப்பாங்க. அதோடு சேர்த்து 3வது மொழியாக சமஸ்கிருதத்தையோ அல்லது ஹிந்தியவோ கொண்டு அனைத்து மாநிலங்களிலும் திணிக்கணும். அப்போ திணிக்கணும்னா தேவை ஏற்பட்டால் மட்டும்தான் நம்ம ஹிந்தி படிப்போம்.
இப்போ சட்டத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலே உங்களுக்கு ஹிந்தி தேவை அப்படிங்கும்போது அப்போ நீங்கள் ஹிந்தி கற்றுக்கிட்டே ஆகணும், பேசியே ஆகணும் இல்லையா, படித்தே ஆகணும். அப்போ 3வது மொழியாக ஹிந்தியை கொண்டு வருவது, ஒரே நாடு ஒரே தேசம் ஒரே மொழி என்கின்ற அந்த கோட்பாட்டை நிறைவேற்றுவதற்கான ஒரு வழிமுறையாகத்தான் இதை முன் வச்சிருக்கிறாங்க. இதுலேயும் இப்போ இந்த மாதிரிலாம் நடக்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய சரத்துகளுடைய மாற்றங்களில் 1-2 மட்டும் நான் சொல்கிறேன். நிறைய மாற்றங்கள் செஞ்சுருக்காங்க. பெரும்பாலும் ஏற்கனவே இருந்ததே இருக்குது. ஒரு சில மாற்றங்கள் செஞ்சுருக்கிறாங்க. அதில் முக்கியமான சில மாற்றங்களை பற்றி மட்டும் நாம் பேச வேண்டியிருக்கு. அதில் முதல் மாற்றம் என்ன அப்படின்னாக்க, முன்னாடியெல்லாம் சாட்சிகள் என்பவர்கள் எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் நேரில் வந்து ஆஜராகணும். அப்படி நேரில் ஆஜராகி குறுக்கு விசாரணையெல்லாம் செய்து அதன் பிறகு தான் அந்த தீர்ப்பு என்பது வழங்கப்படும். ஆனால் இப்போ இந்த சரத்துக்கள் என்ன சொல்லுது அப்படின்னாக்க, சாட்சிகள் நேராக வரணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இது வந்து டிஜிட்டல் இந்தியா. அதனால் சாட்சிகள் வந்து அவங்க இருந்த இடத்துல இருந்துக்கிட்டே அவங்க வந்து காணொலி வாயிலாக சாட்சி சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு முறையை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ கோர்ட்டுக்கு வந்து காலையிலேருந்து உட்காந்துருந்து நேரடியாக போலீஸு ப்ளஸ் வந்து வழக்கறிஞர்கள், நீதிபதிகள் முன்னாடி ஆஜராகி பேசும்போது நமக்கு ஒரு பயம், பதட்டம் இதெல்லாம் இருக்கும். ஒருவேளை நம்ம பொய் சொல்கிறோம் அப்படின்னாக்க அந்த பயம், பதட்டம்லாம் நமக்கு கண்டிப்பாக இருக்கும். உண்மையை சொல்கிறோம் அப்படின்னாக்க எங்கிருந்து சொன்னாலும் நம்மளால் அதை தைரியமாக பேச முடியும். அப்போ ஒரு சாட்சி நேரில் ஆஜராகும் பொழுது மட்டும்தான் அவனுடைய முக பாவனையில் இருந்தே நாம் அதை கண்டுகொள்ள முடியும். அவன் சொல்கிறது உண்மையா பொய்யாங்கிறத கண்டுபிடிச்சிட முடியும். குறுக்கு விசாரணை செய்து அந்த சாட்சிகளை காலி பண்ணி உண்மையான நிரபராதிகளை வந்து மீட்டெடுக்க முடியும். அது ஒரு பிரச்சனையாக இருக்கிறதா? அதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்க, காணொலி வாயிலாக நம்ம கேள்விகள் கேட்கும் பொழுது ஏற்கனவே அங்கே காவல்துறையினர் இருப்பாங்க. சாட்சிகளுக்கு பக்கத்தில் காவல்துறையினர் இருந்து தான் அவர்கள் வந்து அந்த காணொலி மூலமாக அவர்களுடைய ஃபோனில் இருந்து தான் அவங்க சாட்சிகளை வந்து விசாரிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி விசாரிக்கும் பொழுது காவல்துறையே என்ன செய்யலாம் அப்படின்னாக்க, அவர்களுக்கு நீ இந்தந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க, இந்தந்த மாதிரி நீ பதில் சொல்லணும், இந்தந்த மாதிரியெல்லாம் நீ நடந்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து பொய் சாட்சிகளை உருவாக்குவதற்கு, நிரபராதிகளை தண்டிப்பதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடும். இதற்கு வேறு ஒரு சாட்சியங்கள் அப்படிங்கிறது தேவையில்லை. எனக்கு காவல்துறை போடக்கூடிய வழக்குகளில் பெரும்பாலான வழக்குகள் வந்து பொய் வழக்குகள் தான். அதுக்கு நானும் ஒரு சாட்சி. 2015ஆம் ஆண்டு 3 டாஸ்மாகை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அதிகாரம் சார்பாக ஒரு பெரிய இயக்கம் எடுத்து தமிழகம் முழுவதும் வீச்சாக பிரச்சாரத்தை செய்யும் பொழுது, திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் பேருந்தில் பிரச்சாரம் செய்கிறோம். இந்த மாதிரி டாஸ்மாக் கடைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னவெல்லாம் இருக்குது, மக்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத பற்றி பிரச்சாரம் செய்யும் பொழுது காவல்துறை எங்களை கைது பண்ணுது. ஏன் அப்படின்னாக்க, அன்னைக்கு வந்து நத்தம் விஸ்வநாதன் என்பவர் வந்து மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைக்கான அமைச்சராக இருக்கிறார். அந்த அமைச்சர் இருக்கக்கூடிய பகுதியிலேயே போயிட்டு நீங்கள் இந்த அளவுக்கு தைரியமாக பிரச்சாரம் பண்ணுவீங்களா மதுவுக்கு எதிராக அப்படின்னு சொல்லி எங்கள் மீது வழக்கு போட்டாங்க. இப்போ நடந்த சம்பவத்தை சொல்லி வழக்கு போட்டாங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக எங்களை வந்து ரிமாண்ட் பண்ணவே முடியாது. அந்த மாதிரியான செக்ஷன் கீழே தான் அவங்களால வழக்கு பதிய முடியும். அதனால் என்ன வழக்கு போட்டாங்க தெரியுங்களா? இவர்கள் வந்து ரோட்டில் போயிட்டு இருந்தாங்க, பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு இருந்தவங்களை வந்து கத்தியை காட்டி மிரட்டி நோட்டீஸை கையில் திணிச்சு 100 ரூபா கொடு, 200 ரூபா கொடுன்னு சொல்லி பிடுங்கினாங்க. அதாவது ராபரி பண்ணாங்க அப்படிங்கிற அந்த செக்ஷனை வந்து போட்டு எங்களை ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் அதன் பிறகு ஜாமீனில் வெளியில் வந்துட்டோம். வந்ததுக்கு பிறகு அவங்க போட்ட அந்த எஃப்ஐஆர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எஃப்ஐஆர் வந்து சார்ஜிட் போட்டு கோர்ட்டுக்கு வரும் பொழுது அந்த எங்கள் மீது போடப்பட்ட அந்த செக்ஷனெல்லாம் அழிச்சிட்டு புதிதாக சின்ன சின்ன வழக்குகளுக்கான செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரியான செக்ஷனை போட்டு தான் எங்களுக்கு கோர்ட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அப்படிங்கிறப்ப இது வந்து ஒரு பொய் வழக்கு அப்படிங்கிறத நாங்கள் நிரூபித்து விடுதலை ஆயிட்டோம். நாங்கள் விடுதலை ஆவதற்கு 8 ஆண்டுகள் பிடிச்சிச்சு. 8 ஆண்டுகளுக்கு பிறகு தான் இது வந்து ஒரு பொய் வழக்கு, போலீஸால் ஜோடிக்கப்பட்ட வழக்குன்னு சொல்லி நாங்கள் வெளியே வந்துட்டோம். இதே காலகட்டத்தில் நாங்கள் ஜெயிலுக்கு உள்ளே இருக்கும்போது அங்கிருந்த கைதிகளிடம் பேசுவோம் இல்லையா, பேசுவோம், பழகுவோம்.
அப்படி பேசும்போது நீங்கள் என்ன வழக்குக்காக வந்திருக்கீங்க, என்ன பிரச்சனை அப்படிலாம் நம்ம கேட்கும்போது பெரும்பாலான பேர் சொன்ன விஷயம் என்ன தெரியுங்களா? எங்கள் கூட கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் இருந்தாங்க. ஒரே செல்லுக்குள்ளே 50-60 பேர் இருந்தாங்க. அந்த 50-60 பேரில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் ஒரு முறை குற்றம் செய்தவர்கள், தெரிந்தோ தெரியாமலோ ஒரு முறை குற்றம் செய்தவர்கள் மீண்டும் மீண்டும் அதே குற்றத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம அந்த இடத்துல கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படிங்கும் பொழுது போலீஸ் போடக்கூடிய அனைத்து வழக்குகளும் உண்மையான வழக்குகளாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. போதாக்குறைக்கு இந்த சட்ட திருத்தங்களின் மூலமாக போலீஸுக்கு மென்மேலும் அதிகாரம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. காவல்துறை நினைத்தால் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை இதில் கொடுத்துருக்காங்க. அதிலும் என்னன்னாக்கா, ஏற்கனவே இந்த நம்ம தூத்துக்குடியில் துப்பாக்கிச்சூடு நடந்த பொழுது கலெக்டர் அனுமதி கொடுக்கல துப்பாக்கி சூட்டுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கலெக்டரை தவிர வேறு யாரும் அனுமதி கொடுக்க முடியாது என்கின்ற ஒரு நிலைமை தான் ஏற்கனவே இருந்துச்சு. ஆனால் இந்த சட்ட திருத்தம் என்ன சொல்லுது அப்படின்னாக்க, தாசில்தாரே துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கு அனுமதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அப்படிங்கிற ஒரு சரத்து இதில் வருது. காவல்துறைக்கு தாசில்தாரே துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கு அனுமதி கொடுக்கலாம் அப்படின்னா, பொதுவாகவே இந்த துப்பாக்கிச்சூடு என்பது எங்கே நடக்கும் அப்படின்னா, போராட்டங்கள், மக்கள் நடத்தக்கூடிய போராட்டங்களில் ஏதாவது கலவரங்கள் ஏற்பட்டால் அந்த இடத்தில் அந்த கலவரத்தை ஒடுக்க முடியவில்லை என்றால் மட்டும்தான் துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கு அனுமதி தரப்படும். அதை இனிமேல் கலெக்டர் தான் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, தாசில்தாரே கொடுக்கலாங்கிற அதிகாரத்தை இப்போ தாசில்தாருக்கு கொடுத்துட்டா, ஏற்கனவே இந்த அதிகாரிகள் என்பவர்கள் எஜமானர்களாகவும் மக்கள் என்பவர்கள் அடிமைகளாகவும் தான் இந்த சமூகத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் வேணால் தாலுக்கா ஆஃபீஸுக்கு போய் பாருங்கள், அந்த தாசில்தாரை நம்ம நேராக பார்க்கவே முடியாது. ஒன்று மீறி பார்க்குறதுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணி பார்க்கணும் அப்படின்னாலும் கூட எந்த மதிப்பும் நமக்கு கொடுக்க மாட்டார். பெருசாக நம்ம உட்கார வச்சு வாங்க உட்காருங்க என்ன பிரச்சனைங்க அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. அவர்கள் அந்த அதிகாரி என்கின்ற அகந்தையில் இருக்கக்கூடியவர்கள். அரசியல்வாதி 5 வருஷத்தில் வருவான் போவான், ஆனால் அதிகாரிகள் அப்படி கிடையாது. அவர்களுக்கு தான் அதிகாரம் கூட, 50 ஆண்டுகள் அவங்க பணியில் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க இல்லையா? இப்போ அவர்களுக்கு அதிகாரம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னாக்க, இப்போ கைது செய்யக்கூடிய நபர்கள் எல்லாத்தையுமே என்ன செய்வாங்க அப்படின்னா 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைப்பதற்கு அனுமதி கொடுப்பாங்க. நீதிமன்ற காவலில் வைத்து விசாரிப்பதற்கு. நாம் ஒரு ஜாமீன் போட்டோம் அப்படின்னாக்கா ஒரு 2 நாள் 3 நாளில் நம்ம பெயிலில் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அதை இப்போ என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னாக்க, 60 முதல் 40 முதல் 60 நாட்கள் வரைக்குமாக உயர்த்திட்டாங்க. இப்போ சாதாரணமாக போராட்டம் நடத்துகிறாங்க மக்கள், தண்ணி வரலை, எங்கள் வீட்டில் சாக்கடை சரியாக இல்லை அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் ஒரு போராட்டம் மக்கள் நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த போராட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட தலைமை இருக்கக்கூடிய நபர்களை கைது செஞ்சு கொண்டு போயிடுவாங்க. மொத்த மக்களையும் கைது செய்யலைனாலும் அந்த தலைமையை ஏற்று கொண்டு போகிறவங்கள தான் மேக்சிமம் டார்கெட் பண்ணுவாங்க. அப்படி அந்த தலைமையை கொண்டு போய் உள்ளே வச்சுட்டாங்க அப்படின்னாக்க, முன்னாடியெல்லாம் 2 நாள் 3 நாளில், ஏன்னா இது பெரிய குற்றம் கிடையாது, போராடுவது மக்களுடைய உரிமை என்பதை சட்டம் அங்கீகரிக்கிறது. தன்னுடைய தேவைக்காக போராடுவது சட்டப்படியாக மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் உரிமை. ஆனால் இவங்க வேறு ஏதாவது காரணம் சொல்லுவாங்க. நாங்கள் பணி செய்ய விடாமல் தடுத்தார்கள், அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்க, பொது சொத்தை சேதம் விளைவிச்சாங்க, இப்படியெல்லாம் சொல்லி வழக்கு பதிவாங்க. பதிஞ்சு தான் நம்மளை ரிமாண்ட் பண்ணுவாங்க. உண்மையை சொல்லி வழக்கு போட மாட்டாங்க. சரி, அப்படி போட்டாச்சு, உள்ளே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இருக்க சூழலில் ஏற்கனவே இருந்த சட்டப்படி பார்த்தோன்னாக்கா 2 நாள் 3 நாள் 5 நாள் 6 நாள் ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம பெயிலில் வெளியில் வந்துட முடியும். ஏன்னா 15 நாள் தான் ரிமாண்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ 40 முதல் 60 நாட்கள் வரைக்கும் ரிமாண்டுன்னு சொன்னாக்க, அப்போ பெயில் நமக்கு உடனே கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. உண்மையாகவே குற்றம் செய்து உள்ளே போகிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவர்கள் எவ்வளோ நாள் வேணாலும் உள்ளே இருக்கலாம்.
ஏன்னா குற்றவாளிகள் அவர்கள். ஆனால் இவர்களுடைய நோக்கம் அதுவாக இருக்காது. கண்டிப்பாக இவர்களுடைய நோக்கம் இந்த அகண்ட பாரதம் அமைப்பதற்கு யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ, யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்களோ, யாரெல்லாம் முற்போக்காக பேசுகிறார்களோ, யாரெல்லாம் அவர்களால் அடக்க முடியாத சக்தியாக இருக்கிறார்களோ, இவர்களையெல்லாம் உள்ள பிடிச்சி போட்டு உடனே வெளியே வர விடாமல் நீண்ட நாட்களுக்கு இழுத்தடிச்சு இன்னைக்கு செந்தில் பாலாஜி எப்படி உள்ளே போயிட்டு வெளியே வர முடியாமல் தவிக்கிறாரோ, இதே போல் இது ஈடியில் மட்டும்தான் இப்படி ஒரு சூழல் இருக்குது அப்படின்னாக்க, அதை அப்படியே இங்கே சாதாரண குற்றவியல் நடைமுறை சட்டத்திற்கும் கொண்டு வராங்க. இப்போ ஈடியில் வந்து பிடிச்சிட்டு போகிறாங்க அப்படின்னாக்கா 1 வருஷம் வரைக்கும் கூட பெயில் கொடுக்காமல் வச்சுக்கலாம். அந்த கேஸ் முடிகிற வரைக்கும் கூட பெயில் கொடுக்காமல் வச்சுக்கலாம். அதற்கான அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இவர்களுக்கு 90 நாள் வரைக்கும் நீங்கள் ரிமாண்ட், ஒரு முறை ரிமாண்ட் பண்ணால் 90 நாள் வரைக்கும் நீங்கள் பெயிலில் எடுப்பதற்கு தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படிங்கும்போது இது போன்ற போராட்டக்காரர்களும் சாதாரண மக்களும் தான் இதன் மூலமாக பாதிக்கப்படுவார்களே தவிர உண்மையான குற்றவாளிகளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா எப்படியா இருந்தாலும் உண்மையான குற்றவாளிகள் போனாங்கனாக்கா எப்படி வெளியே வரணும் போகணுங்கிறது எல்லாம் தெரியும். ஆனால் போராடக்கூடியவர்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் அந்த அளவுக்கு விபரம் தெரிஞ்சிருக்குமா அப்படின்னாக்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. ஆகையினால் இது வந்து ஒரு வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு சரத்து இது. அதனால தான் வழக்குரைஞர்கள் எல்லாருமே இந்தியா முழுமைக்கும், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வழக்கறிஞர்கள் சங்கங்களும் இதற்கு எதிராக கடந்த 1 வார காலமாக தொடர்ந்து போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த போராட்டங்கள் என்பது பெரிய அளவில் இன்னும் மக்கள் மத்தியில் ரீச் ஆகலை. 2வது மக்களுக்கு இந்த செய்தியும் போய் சேரலை. இதனால் இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும் என்பது மக்கள் வந்து இன்னும் உணரலை. அதை உணர வைக்கும் விதமாகத்தான் நாம் இது போன்ற வீடியோக்களை வந்து போட வேண்டியதாக இருக்குது. அதே போல் இன்னொரு விஷயம் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்க, ஒரு வழக்கு வருது அப்படின்னாக்க 3 ஆண்டுகளில் தீர்ப்பு சொல்லி ஆகணும். அது கீழ் கோர்ட்டிலேருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அனைத்துக்கும் செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்கும் பொழுது நமக்கு என்ன தோணும் அப்படின்னாக்க, நல்லது தானப்பா, ஏற்கனவே உன் வழக்கு முடியறதுக்கே 8 வருஷம் ஆகிருக்குது. அப்படிங்கிறப்ப 3 வருஷத்துக்குள்ளே வழக்கு முடிக்கணும் அப்படின்னா நல்லது தானே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் அதற்கு முதல்ல இந்த அரசு என்ன செய்யணும்னாக்க, நீதிமன்றங்களை அதிகரிக்கணும். ஏற்கனவே கோடிக்கணக்கான வழக்குகள் பெண்டிங்கில் இருக்குது. அப்படிங்கிறப்ப முதல்ல நீதிமன்றங்களை அதிகரிக்கணும். அதுக்கப்புறமா நீதிபதிகளை அதிகரிக்கணும். அதுக்கப்புறமாக காவல்துறையினரை அதிகரிக்கணும். ஏன்னா சாட்சிகளையெல்லாம் அவங்க தானே கொண்டு வந்து நிறுத்தணும். அப்படிங்கிறப்ப துறையினரை வந்து அதிகரிக்கணும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காவல்துறையுடைய நிலைமை என்னன்னாக்க, மாதம் ஒரு முறை அவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு வேலைப்பளு அவர்கள் மீது சுமத்தப்படுகிறது. வேலைப்பளு அவர்கள் மீது சுமத்தப்பட்டு ஓய்வு இல்லாமல் உழைக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி அவர்களுக்கே மாதம் கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய சூழல் வந்து இன்றைக்கி தமிழக காவல்துறையில் இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்னும் 3 மாதத்தில் முடிக்கணும், 6 மாதத்தில் முடிக்கணும், 1 வருஷத்தில் முடிக்கணும், 3 வருஷத்தில் முடிக்கணும் அப்படின்னாக்க மேலும் அவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாவதோடு அவர்களுக்கு கிடைத்த சாட்சிகளை கொண்டு நிரபராதிகளையும் தண்டிக்க முடியும், குற்றவாளிகளை தப்பிக்க வைக்கவும் முடியும். இப்படி வந்து ப்ளஸ் மைனஸ் 2ல் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அப்போ இந்த அரசு என்ன செய்யணும்னாக்க, முதல்ல கட்டமைப்பை சீர்திருத்தணும். நல்ல விஷயந்தான், 3 ஆண்டுகளுக்குள்ளே நடத்தி முடிக்கணுங்கிறது சரிதான். ஆனால் முதல்ல நீங்கள் கோர்ட்டுகளை வந்து அதிகப்படுத்துங்க, நீதிபதிகளை அதிகப்படுத்துங்க. அந்த கோர்ட்டு ஊழியர்கள் இருப்பாங்க பாருங்கள், அதாவது சுருக்கெழுத்தர்லேருந்து டவாலி வரைக்குமான ஊழியர்கள் இருக்காங்கள்ல, அதுவே பற்றாக்குறையாக இருக்குது. அந்த ஊழியர்களை அதிகப்படுத்தணும், துறையினரை வந்து அதிகப்படுத்தணும். இதையெல்லாம் செய்துட்டு அதன் பிறகு இப்படி ஒரு சட்டத்தை நீங்கள் போட்டீங்க அப்படின்னாக்க அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் எதுவுமே செய்யலை, எல்லாமே அப்படியே தான் இருக்குது. இருப்பது அப்படியே இருக்குது. ஏற்கனவே வழக்குகளை முடிக்க முடியலை, சாட்சிகளை உரிய நேரத்துக்கு கொண்டு வந்து நிறுத்த முடியலை. வழக்கறிஞர்களும் போதிய அளவுக்கு வழக்குகளை நடத்த முடியாத ஒரு சூழல் இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் இப்படி ஒரு சட்டத்தை போடுவதனால மக்களும் பாதிக்கப்படுவாங்க, அங்கே வேலை செய்யக்கூடிய வழக்கறிஞர்களும் பாதிக்கப்படுவாங்க, அந்த பணியாளர்களும் பாதிக்கப்படுவாங்க, நீதிபதிகளும் சேர்ந்து தான் பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா அவர்களும் 3 வருடத்திற்குள்ளே பல வழக்குகளை முடிக்கணும் அப்படிங்கும் பொழுது அவர்களுடைய சிந்தனை எப்படி இருக்கும்? அது ஒரு
மனநிலை மாற்றத்தை, ஒரு டார்ச்சரை உருவாக்கும் இல்லையா? அப்ப இதையெல்லாம் கணக்கில் கொள்ளாமல் கொண்டு வரப்பட்ட இந்த சட்ட திருத்தங்கள் என்பதை உடனடியாக வாபஸ் வாங்க வேண்டும், பழைய சட்டமே நீடிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பொதுமக்களாகிய நாமும், முற்போக்கு சக்திகளாக இருக்கக்கூடிய நபர்களும், முற்போக்கு பேசக்கூடியவர்களும் ஆதரவாக நின்று அந்த போராட்டத்தை வெற்றியடைய செய்ய வேண்டும் என்பதை இதன் மூலம் நான் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்த வீடியோவில் நம்ம பல விஷயங்கள் பார்க்கலாம். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.